அதாவது நாம் வீட்டில் இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, முக்கியமாக பெரியவங்களுக்கு உதவி செய்யணும். வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். மொத்தமாக பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வீட்டில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னா. வீட்டில் நாம் சோம்பேறியாக இருக்கணும்னா யாருக்குமே நீங்கள் உதவி செய்யாதீங்க, நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. அப்போ பிறருக்கு உதவி செய்யும்போது நாம் உழைத்தாக வேண்டியிருக்குது. உதவி செய்கிறதே ஒரு உழைப்பை வச்சா தான் உதவி செய்ய முடியும். வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்கன்னா அதுக்கு நீங்கள் உழைச்சா தானே முடியும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. உழைக்க முடியும், உழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் வீட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கவலை என்னென்னா, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது எப்படி, நான் வீட்டுக்கு போனால் சோம்பேறி ஆகிடுறேன், வீட்டில் இருந்தால் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறேன், எந்த வேலையுமே செய்ய எனக்கு தோண மாட்டேங்குது, சோம்பேறி ஆகிடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன வேலைகளில் பெரியவங்களுக்கு, குறிப்பாக பெரியவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்போ அவங்க ஒரு ஒரு விசுவாசமாக பார்ப்பாங்க, ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்ப்பார்கள். அது உனக்கு ஊக்கமாக இருக்கும். அந்த நன்றி உணர்ச்சி ஏன் உதவுனதுனால தான், பிறருக்கு உதவியாக இருக்கிறனால தான், அந்த பெரியவர்களுக்கு உதவியாக இருக்கிறனால தான், வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு உதவியாக இருக்கிறனால தான் அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் உதவி இருக்கணும். அவங்க கேட்குற உதவிகளை செய்யணும். அப்போ வீட்டில் அந்த உதவியை செய்யும் போதே நம்ம உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். உதவி செய்யணுங்கிற அந்த நினப்பு அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்ம உழைக்கிறோம். அதுவே சுறுசுறுப்பாக மாறிடுது. நீங்கள் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டில் சோம்பேறியாக இருக்கணும்னு கவலைப்படுறீங்க. யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, வீட்டுக்கு வந்துட்டால் நான் ஹாயாக படுத்து கிடக்கணும், டிவி பார்க்கணும், யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கவலையும் இருக்குது, ஐயோ வீட்டில் நான் சோம்பேறியாக இருக்கேனேன்னு ஒரு கவலையும் இருக்குது. அதனால் வீட்டில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். எப்படி இருந்தால் நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். வீட்டிற்குள் நமக்கு ஒரு புகழ் இருக்குது. வீட்லேயே நமக்கு பேர் கிடைக்கணும், ஒரு புகழ் தேவை. வீட்லேயும் ஒரு நல்ல பேரை நம்ம வாங்கணும். வேலையில் நல்ல பேர் வாங்குகிறோம், நல்ல பேர் வாங்குறதுக்காக கஷ்டப்படுறோம். வீட்டுக்கு வந்த பிறகும் நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக கஷ்டப்படணும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக மட்டும்தான் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் உள்ள பிறரிடமிருந்து நீங்கள் நல்ல பேரை வாங்க முடியும். வீட்டிற்குள் நமக்கு ஒரு புகழ் இருக்குது. அந்த புகழ் நமது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். அதனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெரியவர்களுக்கு உதவி செய்யணும், எல்லாருக்குமே உதவி செய்யணும். வீட்டில் இருக்கணும்னா ஒருத்தர் அவங்களை சார்ந்து தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டிற்குள் நமது மகிழ்ச்சி எப்படி, அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் சார்ந்தது தான். ஒரு இணக்கமான உறவு, ஒரு நல்லுறவு பேணப்பட வேண்டும். அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அந்த உறவே நல்லாயிருக்கும். நீ உதவி செய்யலைன்னா சண்டை தான் வரும். ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ளே நீ சொல்கிற வேலையை நான் ஏன் செய்யணும், இந்த வேலை என்ன நீ செய், நான் செய்ய மாட்டேன், நான் கடை போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எப்போவும் என்னையே இப்படியே சொல்லிட்டு கிடந்தால் வீட்டுக்குள்ளே சண்டை தான் வரும். அமைதி இருக்காது. அப்புறம் அந்த ஒன்றாவே இருக்க முடியாது. ஒரு வீடாகவே இருக்காது. அப்புறம் ஒன்றாவே தனியாக போயிட வேண்டியது. அந்த மாதிரி தான். அதனால் வீட்டுக்குள்ளே நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலமும் ஒற்றுமையாக வாழலாம். நல்ல உறவு முறையை நம்ம கடைபிடிக்க முடியும். அதன் மூலம் ஊக்கம் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நல்ல உடற்பயிற்சி செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும். வீட்டில் நம்ம யாருக்குமே உதவி பண்ணலை அப்படின்னா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். நம்மளால் உடற்பயிற்சி கூட செய்ய முடியாது. ஏன்னா உடற்பயிற்சியும் ஒரு உழைப்பு, உதவியும் ஒரு உழைப்பு. பிறருக்கு செய்கிற ஒரு உதவியும் ஒரு உழைப்பு தான். அது உடற்பயிற்சியும் ஒரு உழைப்பு. உதவியை மட்டும் செய்ய மாட்டேன், உடற்பயிற்சி மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னா அது சரியாக எடுத்துக்க. உழைப்பு வீட்டில் இருக்கும்போது உழைக்க வேண்டும் என்கிற நினப்பு இருந்தாரா அந்த உழைப்பிற்கு கீழே உதவியும் வருது, உடற்பயிற்சியும் வருது. அந்த உழைப்பை அடிப்படையாக கொண்டு நீ உதவியும் செய்கிற, உடற்பயிற்சியும் செய்கிற. ஏன்னா ரெண்டுமே உழைப்பு தான். அதனால் வீட்டுக்குள்ளே உழைக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கணும். அப்படின்னா நம்ம உதவி செய்யணும். அப்போ உதவி செஞ்சால் தான் உடற்பயிற்சி செய்யணுங்கிற இந்த எண்ணம் வரும். எல்லாமே வீட்டுக்குள்ளே நல்ல திருப்தியாக ஜாலியாக இருந்தோம். வீட்டில் நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னா அது உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது மட்டும் கிடையாது. வீட்டில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக ஒருவர் பார்க்கும்போது நல்ல ஒரு பார்வை கிடைக்கும், நல்ல ஒரு இது கிடைக்கும், ஒரு பாசம் என்பது உணரப்படும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் ஒருவருக்கொருவர் செய்கின்ற உதவி எளிதாகவும் இருக்கணும். அப்போ தான் செய்யணுங்கிற ஆர்வம் வரும். வீட்டில் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா கூட எளிதான உதவியாக இருந்தால் மட்டும்தான் கேட்கணும். கடினமான உதவியை கேட்பதை தவிர்க்க வேண்டும். எளிதாக இருக்கணும். அப்போ தான் உதவி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும், கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஏன்னா ஒரு பொதுவாக வீட்டில் இருக்கும்போது விடுமுறை தினமாக இருக்கும், அப்போ தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ நேரத்தை அவங்க ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்காக பெரிய உதவியாக கேட்டு நிறைய நேரத்தை செலவழித்து அந்த உதவியை அவங்க செய்து கொடுக்கும்போது
நமக்கு உதவி செய்வதற்காகவே அவர்களுடைய விடுமுறை நாளில் நிறைய நேரம் கழிஞ்சு போயிடும். அதனால் அந்த மாதிரி அதையும் பார்ப்பாங்க, ஒரு உதவி கேட்கணும். அதனால் ஒரு குடும்பத்தில் உதவிங்கிறது என்ன, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுட்டா ஒருத்தர் கேட்குற உதவி எளிதாக மாறிவிடும். அந்த மாதிரி இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆண்கள் வந்து வீட்டில் சும்மாவே இருப்பாங்க, பெண்கள் வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் சோம்பேறியாகவே வளர்க்கப்பட்டு விடுவார்கள். அப்புறம் அவங்க உதவியே செய்ய மாட்டாங்க. வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்ய சொன்னாலே எரிஞ்சு விடுவாங்க. அதான் உதவி உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு வலிக்கும், அதனாலே அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க. அதனால் உதவி செய்ய பழக்குவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கும் 2 பேருக்குமே வந்து அந்த பழக்கத்தை பெண்கள் தான், தாய்மார்கள் தான் அந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பெண்கள் வந்து மற்றவங்களுடைய வேலையை எடுத்து செஞ்சு ஆண்களை சோம்பேறியாக்கி விடுவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும்போது தான் அங்கே உறவு முறையே நல்லாயிருக்கும். யாராவது உதவி கேட்குறதுக்கு, அதாவது உதவி செய்கிறதுக்கே மனசு இல்லாத போது ஒருவருக்கொருவர் அங்கே உறவு முறையே நல்லா இருக்காது குடும்பத்தில். அதனால் வந்து பெரும்பாலும் ஆண்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்க காரணம், இந்த பெண்கள் வந்து ஆண்களுடைய வேலையும் சேர்த்து செஞ்சு சின்ன வயசுலேருந்து ஆண்களை சோம்பேறியாக்கி, அப்போது குடும்பம்னு வந்துட்டாலே ஆண்களுக்கு எரிச்சல் தான் வரும். குடும்பத்தில் வந்து அவங்க ஓய்வாகவே இருந்து பழகும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன வேலை வந்துன்னா கூட அவங்க எரிஞ்சு விழுவாங்க ஆண்கள். அப்போ அந்த மாதிரியான மோசமான மனநிலைக்கு சின்ன வயசில் அவங்க வளர்ந்த அணுகுமுறை தான் காரணம். பிறருடைய வேலையை செய்து பெண்கள் வந்து ஆண்களை சோம்பேறியாக்கி விடுகிறார்கள். வீடுன்னு வந்துட்டாக்கா அங்கே கடினமாகவும் உழைக்கக்கூடாது, முரட்டுத்தனமாகவும் வீட்டில் உழைக்கக்கூடாது, சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு எல்லோரும் ஆர்வமாக வர்றது காரணமே வீடுன்னா அது ஒரு ஓய்வு தான். இப்போ பறவைகள் கூட்டில் வந்து ஓய்வு தானே எடுக்குது. கூடுன்னா என்ன, ஓய்வு எடுக்கிற இடம்தான். அது மாதிரி வீடுன்னா அது ஓய்வு எடுக்கிற இடம் தான். அதுக்காக ஓய்வாகவும் இருக்க முடியாது, சும்மா எந்த வேலையும் செய்யாமலும் இருக்க முடியாது. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சமைக்கணும், அந்த மாதிரி எளிதான வேலைகளை தான் வீட்டில் இருக்கணும். அதுக்காக வீட்டில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். எளிதான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து நல்லா கதை பேசணும், கதை சொல்லணும், பாட்டு பாடணும், ஆடணும், பாடணும். இப்படி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும். குடும்ப நீதிமன்றம், ஒவ்வொரு வீட்லேயும் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கணும். அதான் குடும்ப நீதிமன்றம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து அந்த பேசி தீர்த்து அந்த குடும்பத் தலைவர் வந்து தீர்ப்பை வழங்க வேண்டும். என்ன பிரச்சனை, இது யார் தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு பேசி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி சின்னதாக சும்மா ஒரு எளிதான ஒரு தண்டனை, சும்மா அது இப்படி ஒரு குடும்பத்திலே அவங்க வந்து எது தப்பு நியாயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நீதிமன்ற அணுகுமுறை. ஒரு குடும்பமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இயங்க முடியும். ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் வந்து எல்லோரும் பெரும்பாலும் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க. பெண்களில் வந்து அதுவும் பெண்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே எல்லா பெண்களும் படிக்கிற பெண்கள், வேலை போகிற பெண்கள்லாம் வந்து சும்மா இருப்பாங்க. ஏதாவது வேலைக்கு போகாத பெரியவங்க அவங்க வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருப்பாங்க. இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது.